வெல்கம் டு நியூ ஜெருசலேம் சர்ச் திருசூலம். 7 நாள் படைப்புகள். முதல் நாள் வெளிச்சம். ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் படைத்தார். தேவ ஆவியானவர் அந்த தண்ணீரின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது. பூமி எங்கும் இருளாய் தண்ணீரால் நிரம்பி இருந்தது. தேவன் வெளிச்சத்தை உண்டாக்கி வெளிச்சத்தையும் இருளையும் வெவ்வேறாக பிரித்து முதல் நாளை படைத்தார். தேவன் முழு பூமியும் தண்ணீரால் நிரம்பி இருப்பதை இரண்டாக பிரித்தார். முழு தண்ணீர் பரப்பிற்கு இடையில் ஒரு ஆகாய விரிவு உண்டாக்கினார். ஆகாய விரிவு என்பது பூமிக்கும் வானத்திற்கும் இடைப்பட்ட அந்த திறந்தவெளி பகுதிதான் ஆகாய விரிவு. இவ்வாறாக இரண்டாம் நாளை படைத்தார். மூன்றாவது நாள் வறண்ட நிலமும் செடி கொடி மரங்கள் பூமி கடல். தேவன் பூமியில் உள்ள எல்லா நீரையும் ஒரே இடத்தில் சேர பண்ணினார். அதுதான் நாம் பார்க்கும் பெரும் கடல். அதை தவிர வெட்டாந்தரைக்கு தேவன் பூமி என பெயரிட்டார். பிறகு வெட்டாந்தரையில், அதாவது வறண்ட நிலத்தில் நாம் பார்க்கும் செடி கொடி மரங்களை வைத்து மூன்றாம் நாளை படைத்தார். சூரியன் சந்திரன் மற்றும் நட்சத்திரங்களை வானம் என்கின்ற ஆகாய விரிவில் வைத்தார். பகல் நேரத்திற்கு சூரியனும் இரவு நேரத்திற்கு சந்திரனையும் வானத்தில் தெரியும்படி வைத்து நான்காம் நாளை படைத்தார். தண்ணீரில் வாழ்கின்ற விதவிதமான மீன்கள் எல்லா உயிரினங்களையும் உண்டாக்கினார் மற்றும் விதவிதமான பறவைகளையும் உண்டாக்கி ஐந்தாம் நாளை படைத்தார். சகல நாட்டு மிருகங்களையும் காட்டு மிருகங்களையும் படைத்தார். முக்கியமாக தேவன் அவருடைய சாயலில் மனுஷர்களை படைத்தார். அவர் ஒரு ஆணையும் பெண்ணையும் படைத்தார். அவங்க பெண்ணும் ஆதாம் ஏவாள். இவ்வாறாக ஆறாம் நாளை படைத்தார். 7வது நாள் பரிசுத்த ஓய்வு நாள். 6 நாள் முடிந்தது.